முக்கிய செய்தி பிப்ரவரி 28ஆம் தேதி மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், விவரங்கள். வணக்கம் சரவணன். மதுரையில் வருகின்ற 28ஆம் தேதி நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி வருகை தர இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. இதனால் பாஜக தொண்டர்கள் மிகுந்த மனமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கின்றனர். கூட்டணியில் புதிதாக இணைய உள்ள கட்சி தலைவர்களும் மதுரையில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. மதுரையில் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தினை பார்வையிடுவதற்காக பாஜக மாநில தலைவர் இன்று மதுரை தரவும் வருகை இருக்கிறார். இதனை எடுத்துத்தான் மதுரை தோப்பூரில் 220 ஏக்கர் பரப்பளவில் 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அடிக்கல் நாட்டப்பட்டிருந்தது. மே 22, 2024 கட்டுமான பணிகள் என்பது துவங்கப்பட்டிருந்தன. முதற்கட்டமாக கல்வி வளாகம், வெளிநோயாளர் மருத்துவ சேவைகள், மாணவ மாணவியர் தங்கு விடுதிகள் மற்றும் அத்தியாவசிய சேவை கட்டடங்கள் போன்றவைகள் கட்டப்பட்டு வருகின்றனர். இதனை எடுத்து மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை முதல் கட்டிட பணிகளை பிரதமர் மோடி பிப்ரவரி 28 அன்று திறக்க உள்ளதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இதனால் சில பிஜேபி தொண்டர்கள் மிகுந்த மனமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கின்றனர். பிரதமர் வருவது உறுதியாக இருக்கிற பட்சத்தில் அதற்கான அனைத்து இடம் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதற்கு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்று வருகை தர உள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி இங்கே வருகை தருகிற பட்சத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தயார்படுத்துவதற்கு பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என்று சொன்னாலும் கூட கட்சியினை சேர்ந்த சில முக்கிய பிரமுகர்கள் இந்த தகவல் உறுதி என்பதை உறுதி செய்திருக்கின்றனர். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மதிவாணன். முக்கிய செய்தி பிப்ரவரி 28ஆம் தேதி மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், விவரங்கள். வணக்கம் சரவணன். மதுரையில் வருகின்ற 28ஆம் தேதி நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி வருகை தர இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. இதனால் பாஜக தொண்டர்கள் மிகுந்த மனமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கின்றனர். கூட்டணியில் புதிதாக இணைய உள்ள கட்சி தலைவர்களும் மதுரையில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. மதுரையில் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தினை பார்வையிடுவதற்காக பாஜக மாநில தலைவர் இன்று மதுரை தரவும் வருகை இருக்கிறார். இதனை எடுத்துத்தான் மதுரை தோப்பூரில் 220 ஏக்கர் பரப்பளவில் 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அடிக்கல் நாட்டப்பட்டிருந்தது. மே 22, 2024 கட்டுமான பணிகள் என்பது துவங்கப்பட்டிருந்தன. முதற்கட்டமாக கல்வி வளாகம், வெளிநோயாளர் மருத்துவ சேவைகள், மாணவ மாணவியர் தங்கு விடுதிகள் மற்றும் அத்தியாவசிய சேவை கட்டடங்கள் போன்றவைகள் கட்டப்பட்டு வருகின்றனர். இதனை எடுத்து மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை முதல் கட்டிட பணிகளை பிரதமர் மோடி பிப்ரவரி 28 அன்று திறக்க உள்ளதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இதனால் சில பிஜேபி தொண்டர்கள் மிகுந்த மனமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கின்றனர். பிரதமர் வருவது உறுதியாக இருக்கிற பட்சத்தில் அதற்கான அனைத்து இடம் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதற்கு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்று வருகை தர உள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி இங்கே வருகை தருகிற பட்சத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தயார்படுத்துவதற்கு பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என்று சொன்னாலும் கூட கட்சியினை சேர்ந்த சில முக்கிய பிரமுகர்கள் இந்த தகவல் உறுதி என்பதை உறுதி செய்திருக்கின்றனர். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மதிவாணன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.